சிக்கன் மஞ்சூரியன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சிக்கன் மஞ்சூரியன் வந்து பண்ண போகிறேன். நான் லிஷியஸில் தான் 1 கிலோ சிக்கன் கறி கட்டுன்ட்டு இருக்கும். அது 1 கிலோ வாங்கிட்டு ஒன்லி ஃப்ளஷ் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ரொம்ப அப்படி ஃபைன் பீஸாக கடாய் நல்லா காஞ்சிருச்சு. தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு சீரகம், அது எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் வீட்டிலையே எப்பயுமே கிரைண்ட் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள், நிறையா கிரைண்ட் பண்ணி ரிசர்வ் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. அந்த ஹீட்லேயே கொடுத்துருவோம். லைட்டாக அந்த ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். கனவா கொஞ்சமாக டர்மரிக் பவுடர். அப்புறம் நம்ம வீட்டில் குழம்புக்குன்னு ஒரு மிளகாத்தூள் தயார் வச்சுருக்கேன். இது எல்லாம் இதுக்கு ஏற்ற அளவாக தண்ணி ஃபுல் கடையில் வந்து பவுலில் கொஞ்சோண்டு கடலை மாவு, கொஞ்சம் கலர் பவுடர், கொஞ்சோண்டு இது கார்ன்ஃப்ளோர், தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சூடாக கடாயில் இது பொரிக்கிறதுக்காக ஆயில் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் அப்படியே பொரிக்க வேண்டியதுதான். வெந்துருச்சு. இது அவ்வளோதான், எடுத்து தனியாக நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். வெங்காயம் தெரியும். ஒரு பெரிய ஆனியன் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மட்டும் அப்படி லாங்காக கட் பண்ணி ரொம்ப சின்ன தக்காளி இதெல்லாம் எடுத்துடலாம். விதையெல்லாம் எடுத்துடலாம். சாஸ் ஆட் பண்ணுவோம். இது சும்மா கார்னிஷ்காக தான். அந்த கடையிலே எண்ணெய் எடுத்துட்டேன். கொஞ்சம் கேப்சிகம் தேவைன்னா கேப்சிகம் போட்டுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா லாங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டொமேட்டோ தேவையான
பாருங்களேன், நான் வந்து இதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சோயா சாஸ் கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் இன்னும்னா லைட்டாக ஃப்ரை மஞ்சள்னா தண்ணியே ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணமே அதுலேயே கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துறோமோ எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து அப்படியே ஃப்ரை பண்ணி அப்படியே கொடுப்போம். இது கிரேவி டைப்பில் இருக்க மஞ்சள் ரெடி.